அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான அரசியலமைப்பிலேருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் நான் பாருங்கள், திட்டக்குழுவின் தலைவர் யார்? பிரதமர். திட்டக்குழுவின் தலைவர் பிரதமர். அடுத்தது, திட்டக்குழு எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? 1950. திட்டக்குழு எப்போது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1950. அடுத்தது பாருங்கள், நிதிக்குழு எப்போது அமைக்கப்பட்டது? 1951. நிதிக்குழு எப்போது அமைக்கப்பட்டதுன்னா 1951. அடுத்த வினா பாருங்கள், நிதிக்குழுவின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள். நிதிக்குழுவின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அடுத்தது, திட்டக்குழுவுக்கு மாற்றாக நிதி ஆயோக் என்னும் அமைப்பு துவங்கப்பட்ட நாள்? 2015 ஜனவரி 1. திட்டக்குழுவுக்கு மாற்றாக நிதி ஆயோக் என்னும் அமைப்பு துவங்கப்பட்ட நாள் 2015 ஜனவரி 1. அடுத்து என்ன பாருங்க, நிதிக்குழுவின் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? ஒரு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்கள். நிதிக்குழுவின் உறுப்பினர்கள் ஒரு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்கள். அடுத்த வினா பாருங்க, தேசிய வளர்ச்சிக்குழு தலைவர் யார்? பிரதமர். தேசிய வளர்ச்சிக்குழு தலைவர் பிரதமர். அடுத்த வினா, மண்டல் கமிஷன் எப்போது அமைக்கப்பட்டது? 1979. அப்போ யார் பிரதமர் இருந்தான்னா மொரார்ஜி தேசாய் காலத்தில். அடுத்த வினா பாருங்க, பிற்படுத்தப்பட்ட வகுப்பு கமிஷனின் தலைவர் யார்? முதல் தலைவர் காக்கா கலேக்கர். எந்த ஆண்டுனா 1953. இரண்டாம் தலைவர் பிபி மண்டல். பிற்படுத்தப்பட்ட வகுப்பின் கமிஷன் தலைவர் காக்கை தலைவர் மற்றும் பிபி மண்டல். அடுத்த வினா, தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர்களுக்கு தனித்தனியே தேசிய ஆணையம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? 2003 89வது சட்ட திருத்தம். அடுத்த வினா பாருங்க, திட்டக்குழு எந்த கமிட்டியின் பரிந்துரைப்படி அமைக்கப்பட்டது? கேசி நியோகி கமிட்டி. திட்டக்குழு கேசி நியோகி கமிட்டி பரிந்துரைப்படி அமைக்கப்பட்டது. அடுத்த வினா, திட்டக்குழு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சூப்பர் கேபினட். அதாவது வண்டியின் 5வது சக்கரம் சொல்லுவாங்க. திட்டக்குழு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா சூப்பர் கேபினட். அடுத்த வினா, மத்திய கண்காணிப்பு குழு எந்த கமிட்டியின் பரிந்துரைப்படி அமைக்கப்பட்டது? சந்தானம் கமிட்டி. அது எந்த ஆண்டுனா 1962 1964. அடுத்த வினா, அலுவல் மொழி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1963. அலுவல் மொழி சட்டம் 1963. அடுத்த வினா, அகில இந்திய பணிகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். அகில இந்திய பணிகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். அடுத்த வினா பாருங்க, மாநிலத்தின் முதன்மை வழக்கறிஞர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? அட்வொகேட் ஜெனரல். மாநிலத்தின் முதன்மை வழக்கறிஞர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? அட்வொகேட் ஜெனரல். அடுத்த வினா, பாராளுமன்ற சட்டமன்ற குடியரசுத் தலைவர் தேர்தல்களை நடத்தும் அமைப்பு எது? மத்திய தேர்தல் ஆணையம். பாராளுமன்ற சட்டமன்ற மற்றும் குடியரசுத் தலைவர் தேர்தல் நடத்தும் அமைப்பு மத்திய தேர்தல் ஆணையம். அடுத்தது, இந்திய தேர்தல் ஆணையம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிர்வாசன் சதன். இந்திய தேர்தல் ஆணையம் நிர்வாசன் சதன் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது பாருங்க, இந்திய பாராளுமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சன்சத். இந்திய பாராளுமன்றம் சன்சத் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது, கேள்வி நேரம் என்பது என்ன? ஒவ்வொரு சபையின் முதல் 1 மணி நேரம் கேள்வி நேரம். அடுத்த வினா, பொதுவாக கேள்வி நேரம் எது? காலை 11 மணி முதல் 12 மணி வரை. அடுத்த வினா, எந்த வருடம் பாராளுமன்றத்தில் அலுவல் மொழி சட்டம் இயற்றப்பட்டது? 1963 மே 10. அடுத்தது, கேள்விகளின் வகைகள் எத்தனை? கேள்வி வகை 2 வகை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திர குறியீட்ட வினாக்கள், நட்சத்திர குறியிடப்படாத வினாக்கள். நட்சத்திர குறியிட்ட வினாக்களுக்கு வாய்மொழியாகவே பதில் தரப்படும். இத்தகைய கேள்விகளுக்கு துணை கேள்விகளும் அனுமதிக்கப்படும். இதே நட்சத்திர குறியிடப்படாத வினாக்களுக்கு எழுத்துப்பூர்வமாக பதில் அளிக்கப்படும். இத்தகைய கேள்விகளுக்கு துணை கேள்வி எதுவும் அனுமதிக்கப்படாது மாட்டாது. அடுத்த வினா பாருங்க, தனிநபர் வினாக்கள் என்பது என்ன? தனிநபர் உறுப்பினர்களிடம் ஏதேனும் ஒரு மசோதா குறித்தோ தீர்மானம் குறித்தோ அல்லது சபை நடவடிக்கைகள் குறித்தோ கேள்வி எழுப்பப்பட்டால் அவர் பதிலளித்தல் வேண்டும். இத்தகைய கேள்விகள் எப்போதாவது லோக்சபையில் எழுப்பப்படுவது உண்டு. எனினும் இக்கேள்விகளுக்கு துணை கேள்விகள் அனுமதி இல்லை. அடுத்த பாருங்க, பூஜ்ய நேரம் என்பது என்ன? கேள்வி நேரத்தை தொடர்ந்து வரும் நேரம் பூஜ்ய நேரம். 12 மணி முதல் 1 மணி வரை பூஜ்ய நேரமாக கொள்வர். அடுத்தது பாருங்க, இந்திய அரசியலமைப்பில் உள்ள அட்டவணைகளின் எண்ணிக்கை எத்தனை? 12. இந்திய அரசியலமைப்பில் உள்ள அட்டவணை எத்தனை? 12. அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் அமைந்துள்ள பகுதி எது? 3வது பகுதி. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார்? டாக்டர் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் தந்தை டாக்டர் அம்பேத்கர். அடுத்த வினா பாருங்க,
இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஜனவரி 26, 1950. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் வந்து ஜனவரி 26, 1950. அடுத்த வினா, இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக செயல்பட்டவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அடுத்த வினா, உலகின் முதல் எழுதப்பட்ட அரசியலமைப்பு எது? அமெரிக்க அரசியலமைப்பு. உலகின் முதல் எழுதப்பட்ட அரசியலமைப்பு வந்து அமெரிக்க அரசியலமைப்பு. அடுத்தது, இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற இடம்? டெல்லி. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எங்கன்னா டெல்லி. அடுத்தது, பொதுப்பட்டியல் என்னும் கருத்து பெறப்பட்டது எங்கு? ஆஸ்திரேலியாவின் அரசியலமைப்பிலிருந்து. பொதுப்பட்டியலுங்கிற கருத்து எங்கேருந்து எடுத்தோம்னா ஆஸ்திரேலியாவிலிருந்து. அடுத்தது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது எந்த நாட்டு கருத்தம்சம்? இங்கிலாந்து. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது இங்கிலாந்து நாட்டோட கருத்தம்சம். அடுத்த வினா பாருங்க, புதிய மாநிலங்களை உருவாக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு எது? பாராளுமன்றம். புதிய மாநிலங்களை உருவாக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு பாராளுமன்றம். அடுத்த வினா, முகப்புரை எந்த திருத்தத்தின் போது திருத்தப்பட்டது? 42வது திருத்தம். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1976. அடுத்த வினா, இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட 39வது வினா, இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது எந்த ஆண்டு? 1955. குடியுரிமை சட்டம் வந்து 1955. அடுத்தது, தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடும் சரத்து எது? சரத்து 17. தீண்டாமை ஒழிப்புனா 17. அடுத்த வினா, குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் யார் வசம் உள்ளது? பாராளுமன்றம். அடுத்த வினா பாருங்க, இந்திய பாராளுமன்றத்தின் பொது கணக்கு குழு தலைவரை நியமனம் செய்பவர் யார்? மக்களவை சபாநாயகர். இந்திய பாராளுமன்றத்தின் பொது கணக்கு குழு தலைவரை நியமனம் செய்பவர் யாருன்னா மக்களவை சபாநாயகர். 44வது வினா, இந்தியாவில் இதுவரை எத்தனை முறை நிதி நெருக்கடி நிலை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? ஒரு முறை கூட இல்லை. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பில் உள்ள குடியுரிமை முறை எது? ஒற்றை குடியுரிமை. இந்திய அரசியலமைப்பு வந்து ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது. 46வது வினா, உலக பாராளுமன்றங்களின் தாய் எனப்படும் பாராளுமன்றம் எது? இங்கிலாந்து பாராளுமன்றம். உலக பாராளுமன்றங்களின் தாய் எனப்படும் பாராளுமன்றம் எதுனா இங்கிலாந்து பாராளுமன்றம். குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் அவைகளை கூட்டுவதற்கு அல்லது ஒத்திவைப்பதற்கு அதிகாரம் அளிக்கும் விதி எது? விதி 85. அடுத்த வினா பாருங்க, கிராம பஞ்சாயத்துகள் அமைப்பது பற்றி குறிப்பிடும் சரத்து எது? சரத்து 40. கிராம பஞ்சாயத்துகள் அமைப்பது பற்றி குறிப்பிடும் சரத்து 40. அடுத்த வினா பாருங்க, வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சமத்துவம் என்று குறிப்பிடும் சரத்து எது? 16. வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சமத்துவம் என்று குறிப்பிடும் சரத்து 16. கடைசி வினா, இந்தியாவின் உச்சநீதிமன்றம் எப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டது? ஜனவரி 28, 1950. இந்திய உச்சநீதிமன்றம் எப்பொழுதுனா ஜனவரி 28, 1950. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான அரசியலமைப்பிலிருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.